வணக்கம் நண்பர்களே. திருப்புவனம் அஜித்குமார் எளிதில் மறக்க முடியாத ஒரு அரசு அதிகாரிகளால், அரசு காவல்துறையால், அதிகாரிகளோட தூண்டுதலால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண மோசடி பண்ண ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி கொடுத்த புகாரின் பேரில் எந்த குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவி ஏழை குடும்பத்தில் பிறந்த கோவிலோட வாயில் காவலாளியாக மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்த ஒரு அப்பாவி ஒரு இளைஞன் அரசோட முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறையோட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்களைப் போல செயல்பட்ட கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு அப்பட்டமாக நிகழ்த்தப்பட்ட படுகொலை தான் அஜித்குமாரோட கொலை. இந்த கொலையில் அதிகாரிகளோட செயல்பாடும் அரசோட செயல்பாடும் எந்த அளவுக்கு ஒரு பாசிச போக்கோட ஒரு கொடூரமாக இருந்தது அப்படின்றதான் மிக மிக கொடூரமான, மனம் தாங்கிக் கொள்ள முடியாத, இவர்கள் உள்ள மனசாட்சி உள்ள மனிதர்கள் தானா அப்படின்றத கேட்க தோணுது. ஜூன் 27 அந்த நிக்கிருந்தா அப்படின்ற அந்த பெண் அவங்க கதை சொல்கிறபடியே கோயிலுக்கு வந்தாங்களாம். நகையும் பணமும் தன்னோட காரில் வச்சுருந்தாவும், சாவியை கொடுத்ததாகவும், இது மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்து புகார் கொடுத்ததான், காரில் வச்சுருந்ததாகவும் அது காணாமல் போயிட்டது அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அதாவது எத்தனையோ மக்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட வண்டி காணாமல் போயிருக்கும், பணம் காணாமல் போயிருக்கும், நகைகள் காணாமல் போயிருக்கும். காவல் நிலையத்துக்கு போனால் வழக்கு பதிவு செய்வாங்க. சரி, கண்டுபிடிச்சி தரோம், போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 9.5 பவுன் நகை காணாமல் போனாமல் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கப்பட கூட இல்லை. உண்மையிலேயே நகை காணாமல் போனச்சா அப்படின்றது இது வரைக்குமே கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி ஒரு வழக்கில் எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு அப்பாவி ஏழை மகனை ஒரு அரசு துறை சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி கொண்டு இருக்காங்க. இதில் இந்த அரசோட போக்கும் அதிகாரிகளோட போக்கும் ரொம்ப ரொம்ப மனம் கொண்ட கொடூர சிந்தனை கொண்டதாக நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, 27 இரவு 8:30 கைது பண்ணி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விடிய வெவ்வேறு இடங்களில் மாற்றி காவல்துறை சித்திரவதை பண்ணுது. இந்த காவல்துறையோட அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வந்து கோவிலில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரேடியாக சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணியில் 2 நாளாக சோறு கொடுத்துருக்க கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி. தாகம் தண்ணி இவ்வளோ கொடுமைப்படுத்தி இவ்வளோ அடித்து தண்ணி தண்ணி வேணும்னு கேட்டப்போ அதில் மிளகாத்தூளை கலந்து கொடுக்குறான். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு மனநிலை சைக்கோ கொலகாரம் கூட இது மாதிரி பண்ணணும்னு தெரியலை. மிளகாத்தூளை கலந்து கொடுத்துருக்கான். அது குடிக்கிற தண்ணியில் மட்டும் இல்லாமல் அவனோட ஆணுறுப்புலையும் மிளகாத்தூள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் மருத்துவ குழு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உடலில் கிட்டத்தட்ட பின்மண்டையிலேருந்து கால் வரைக்கும் காயம் இல்லாத இடமே இல்லை. மண்டையில் அடித்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதுனால தான் இறப்பு ஏற்பட்டதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய காவல்துறை, ஒரு அப்பாவி குற்றவாளிகளை தண்டிக்கக்கூட அதிகாரம் கிடையாது. அதை விசாரணை பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறது மட்டும்தான் காவல்துறையோட வேலை. காவல்துறை அப்படின்றது விசாரணை பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறத, நீதிமன்றம் தண்டனை கொடுக்கின்றதுங்கிறதா அப்படின்றதான் சட்டம் சொல்லும்போது, குற்ற பின்னணி இல்லாத, குற்றமே செய்யாத ஒரு அப்பாவி இளைஞனை இப்படி சித்திரவதைப்படுத்தி கொண்டு இருக்கு அப்படின்னா இது காவல்துறையா இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட பாசிஸ்ட்டுகள்லாம் காவல்துறையில் சேர்த்து வச்சுருக்காங்களா அப்படின்றத கேட்க வேண்டியிருக்கு. சரி, அடித்து சித்திரவதை பண்ணி கொன்னுட்டிங்க, பையன் இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் இந்த அரசு இருக்கு இல்லையா, அதாவது திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டுக்காக தியாகம் பண்ண தான் இல்லைன்னா தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பெருமை பற்றிக்கிற இந்த திராவிட மாடல் அரசோட முதலமைச்சர், அதன் கீழே இருக்க அதிகாரிகள், காவல்துறை, அந்த கட்சிக்காரங்க செய்தது என்ன? அடித்து ஒருத்தனை கொண்டுட்டீங்க, உயிரை எடுத்துட்டீங்க, ஒரு அப்பாவி உயிரை எடுத்துருக்கீங்க. ஒரு குடும்பம் ஒரு உயிரை இழந்து நிற்கிது. ₹1 கோடி கொடுத்தாலும் அந்த உயிரை திரும்பி மீட்க முடியாது. இது முழுக்க காவல்துறையோட அதிகாரிகளோட பாசிச போக்கு. சரி, பையன் இறந்துட்டான். இறந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த பையனை இழந்த குடும்பத்தை வச்சு 50 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்கு. அது திமுக அந்த பகுதி பொறுப்பாளர் சேங்கை மாறன் ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் தலைமையில் அவரோட அடிபொடியர்கள் 50 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்காங்க. சஸ்பெண்டான எஸ்பி, அந்த காவலர்கள், இந்த அரசியல் கட்சிக்காரர்கள், இவங்க எல்லோரும் சேர்ந்து 50 லட்ச ரூபா பேரம். எதுக்கு 50 லட்ச ரூபா பேரம்? 50 லட்ச ரூபா பேரம். எதுக்கு 50 லட்ச ரூபா பேரம்? உங்கள் பையன் இறந்துட்டான், நீங்கள் மேற்கொண்டு எந்த வழக்குக்கோ சாட்சிக்கோ எதுக்குமே போகக்கூடாது. இந்த பணத்தை வாங்கிட்டு என் பையன் வலிப்பு வந்து இறந்துட்டான்னு சொல்லி ஒத்துக்கணும். அதுதான் இந்த காவல்துறை கதை கட்டுறது. இவ்வளோ தூரம் அடித்து கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சுட்டு நாங்கள் தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது வலிப்பு வந்து இறந்துட்டானா அப்பட்டாமல் ஒரு காவல்துறை கதை எழுதுதுன்னா இது உண்மையிலேயே மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை வேலை வந்திருக்கா, இல்லை சினிமாவுக்கு கதை எழுதுகிற வேலைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. சரி, இவ்வளோ கொடுமை நடந்ததுக்கப்புறமும் 50 லட்ச ரூபா பேரம் பேசுகிறாங்க. இல்லை, எங்களுக்கு பணம் வேணாம், நீதி தான் வேணும்னு சொல்லிட்டு அன்றைக்கு இரவே அந்த அஜித்தோட அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் ஏற்கப்படவே இல்லை. ஆனால் இந்த தனிப்படை காவல்துறையில் இருந்த ஒரு போலீஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் போலீஸ் வாங்கிக்குது. அவன் உயிரை எடுத்துட்டீங்க, அவனுக்கு 50 லட்ச ரூபா பேரம் பேசுகிறீங்க, அது வேணாம்னு சொல்லி எனக்கு நீதி வேணுன்றான். அந்த வழியோட ஒரு உயிரை இழந்த ஒரு குடும்பம் புகார் கொடுக்க அந்த புகாரை ஏற்றுக்கலை. அதன் பிறகு அந்த தனிப்படை விசாரிச்சு எவன் கொலை பண்ணானோ, எவன் சித்திரவதை பண்ணானோ, கொடுமைப்படான அந்த சைக்கோ காவலர்கள் அவன் கொடுத்த புகாரை நீங்கள் விசாரணைக்கு வழக்காக பதிவு செய்கிறீங்க.
அந்த பதிவில் அந்த எஃப்ஐஆர் என்ன பண்ணுறீங்க, முழுக்க திருத்தி எழுதப்பட்ட கதை சொல்லியிருக்கீங்க. அடித்தாங்களாம், அடித்து தப்பிச்சு போகும்போது வலிப்பு வந்து இறந்துட்டா நாங்கள் எந்த கொடுமையும் படுத்தல அப்படின்ற மாதிரியான முதல் தகவலாக போய் ஊரறிஞ்ச ஒரு சம்பவத்துக்கு முழுக்க ஒரு கட்டுக்கதை எழுதி காவல்துறை கதை எழுதியிருக்கு. சரி, கதை எழுதி முடிச்சிருச்சு. அடுத்து அந்த அஜித்குமாரோட உடல் இருக்கக்கூடாது, இருந்தால் மேற்கொண்டு நீதிமன்றம் தலையிடும், விசாரணைக்கு உள்ளாக வேண்டி வரும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக, அதுவும் சிவகங்கை திருப்போணத்தில் இறந்த பையன் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் இன்னும் கூடுதல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மதுரை அரசு மருத்துவமனை வந்து உடம்பு வச்சு அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண மருத்துவர்கள் மிக தெளிவான நேர்மையாக கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் ஆவணப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே அவங்களோட செயல் ஒரு இந்த அரசுக்கு துணை போகாமல் உண்மையை ஆவணப்படுத்தியிருக்க வகையில் அவங்கள பாராட்டலாம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உடல் புதைச்சால் அது நீதிமன்றம் மீண்டும் தலையிட்டு மீண்டும் ஆய்வுக்கு இதுவும் உட்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக வலுக்கட்டாயமாக அந்த உடலை இரவோடு இரவாக கொண்டு போய் எரித்து முடிச்சதுக்கப்புறம் தான் காவலர்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்காங்க. ஒரு உயிரை எடுத்துட்டீங்க, அவனுக்கு பேரம் பேசியிருக்கீங்க, அவன் எவ்வளவு பேரம் வேணால் எனக்கு நீதி வேணும்னு கேட்குறான். அப்படி மீறி வலுக்கட்டாயமாக அவங்களோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அவனோட உடலை கொண்டு போய் வலுக்கட்டாயம் எரித்து முடிச்சிட்டிங்க. சரி, ஒரு அரசாங்கம் அரசோட துறையை, அது முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாடு இருக்கிற காவல்துறையாக நிகழ்ந்த கொலை, அந்த கொலைக்கு என்ன இது? இப்போ நீ கோடி ரூபா கொடுத்தா உயிரை திருப்பி எடுக்க முடியாது. ஆனால் அவனுக்கு குறைந்தபட்ச இழப்பீடு என்ன கொடுத்துறீங்க? 5 லட்ச ரூபா அரசு தரப்பில் 5 லட்ச ரூபா இழப்பீடும் 3 சென்ட் நிலமும் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அதில் முழுக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு இந்த சைக்கோ காவலர்கள் எப்படியோ அதுக்கு கொஞ்சம் குறைவில்லாத ஒரு அதிகாரிகளும் முதலமைச்சரும் இருக்கிறதான் பார்க்குறோம். என்னென்னா அவன் இருக்கிற இடத்துலேருந்து 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நீங்கள் போய் 2 மணி நேரம் பயண தூரத்தில் அவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த 3 சென்ட் நிலம் கொடுத்தது அப்படின்றது இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரத்தில், அதுவும் ஒரு சென்ட் 2000 போகக்கூடிய ஒரு ஒன்றுக்கும் ஆகாத ஒரு இடத்த, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுப்பகுதியில் 3 சென்ட் இடம் கொடுத்துருக்கீங்க. ஒரு உயிரை எடுத்து ஒரு கொலை அரசு, இந்த நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு, ஒரு அரசாங்கம் தன்னோட குடிமகனை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனால் நீங்கள் பண்ண இந்த செயல்பாடு வந்து ரொம்ப அந்த உயிரை இழந்து நிற்கிற அந்த குடும்பத்திலும் நீங்கள் அவமானப்படுத்துகிற நிகழ்வாக தான் இருக்குது. ஒரு 5 லட்ச ரூபா இழப்பீடு கொடுத்துருக்கீங்க. 3 சென்ட்னால ஒன்றுக்கு தேராத இடம், அரசு வேலை கொடுத்தது 80 கிலோமீட்டர் இருக்குங்க அங்கிட்டு இருக்க, ரொம்ப தூரம். இப்போ அவன் தினம் ஊர்லேருந்து போய்ட்டு வரனாலே காலைல 2 மணி நேரம், போயிட்டு வரதுக்கே 4 மணி நேரம் பயண தூரத்தில் ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அவனை உளவியலாக நீங்கள் தொந்தரவு பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்குன்றதை இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது அப்படியே இந்த கதை அப்படியே நிறுத்துங்க. சட்டத்துக்கு புறம்பா கள்ளச்சாராயங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. அந்த சட்டத்துக்கு புறம்பா கள்ளச்சாராயம் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா கள்ளச்சாராயம் காய்ச்சிற நபர் அப்படின்னு ஒருத்தர் நீங்கள் கைது பண்ணிங்கன்னா, அவர் கைது பண்ணி அவர் திருந்தி வாழ முயற்சி பண்ணுறார் அப்படின்னா, அவரோட மறுவாழ்வுக்கு, அவரோட நிவாரணத்துக்கு 50,000 அரசு சார்பில் கொடுத்து, ஒரு மாடு வாங்குறதுக்கோ இல்லை சின்ன தொழில் பண்ணுறதுக்கு அரசாங்கம் 50,000 மறுவாழ்வு நிதியாக கொடுக்குது. கள்ளச்சாராயம், அதாவது சட்டத்துக்கு புறம்பா குற்றம் செஞ்ச கள்ளச்சாராயம் காய்ச்ச நபர்களுக்கு 50,000 கொடுக்குது. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதம், அதை குடிக்கிறதும் சட்டவிரோதம். இந்த சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி சட்டவிரோதமாக குடிச்சு கொஞ்சம் செத்து போகிறாள் அவனுக்கு 10 லட்ச ரூபா. அதாவது அவன் வந்து கிட்டத்தட்ட கிரிமினல் தான். சட்டத்துக்கு புறம்பாக காய்ச்சுறாங்க, தெரியாமல் சட்டத்துக்கு புறம்பா போய் குடிக்கிறான். அந்த உயிரிழப்புன்றது அதுவும் மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் அவன் சட்டத்துக்கு புறம்பா உன் அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மீறி அவன் செயல்பட்டுருக்கான். அப்படி செயல்பட்டு ஒருத்தர் இறந்து போகிறான். அவனுக்கு 10 லட்ச ரூபா இழப்பீடு கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம். இப்படி சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை மீறி செயல்பட்டு சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு உயிரிழந்த ஒருத்தனுக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுக்குற அதே திராவிட மாடல் அரசாங்கம் இந்த அரசினுடைய காவல்துறையுடைய பாசிச போக்கால், இவங்களோட சைக்கோத்தனங்களால், இவங்களுடைய மனநிலை பிறழ்ந்த காவலர்களுடைய விசாரணையினால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு அப்பாவி இளைஞன் கொல்லப்பட்டிருக்கான். அவனுக்கு நீங்கள் கொடுக்குற அரசு மனத்திலேருந்து கொடுக்குற இழப்பீடு 5 லட்சம். இதே சாத்தான்குளம் ஜெயராஜ் பெயினிக்ஸ் வழக்கில் நீங்கள் இந்த திராவிட மாடல் முதல்வர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 25 லட்ச ரூபா கொண்டு போய் வீட்டில் கொடுத்து அவங்க கட்சி பணத்தை 25 லட்ச ரூபா கொடுத்து அரசியல் செஞ்ச இதே திமுக திராவிட மாடல் ஸ்டாலின் இப்போது அவர் முதலமைச்சர், அவரோட காவல்துறை பண்ண இந்த ஒரு கொலைக்கு வெறும் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கா அப்படின்னா, ஒரு ஏழை மகனோட உயிர் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இலக்காரமாக போயிட்டுது. அப்படி தான் பார்க்க முடியுது. சரி, அவனுக்கு நீதியும் கொடுக்கல, நிவாரணமும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள்லாம் யார்? இந்த காவல்துறை, இந்த அரசு, இந்த அதிகாரிகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் இருக்க இந்த முதலமைச்சர் யாருக்கான ஆளுவங்கள்லாம்? புகார் கொடுத்த நிற்கிதா அப்படின்ற பெண்மணி, அவங்க மேலே கிட்டத்தட்ட பல லட்ச ரூபாய், இதே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் 2010 அந்த காலகட்டத்தில் பண மோசடி பண்ணாங்கன்னு பண மோசடி வழக்கு இருக்குது. அந்த வழக்கு மீது எந்த விசாரணையும் இல்லை. அவங்க கொடுத்த புகாரே பொய் தானா அப்படின்றது இன்றைய வரைக்கும் கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி புகார் கொடுத்த அந்த நிற்கிதா காவல்துறை பாதுகாப்போட கல்லூரிக்கு போயிட்டு மீண்டும் பிடிப்பு எடுத்துகிட்டு அவங்க ஓய்வுக்கு போயிருக்காங்க. இந்த கொலைக்கு மூல காரணமாக இருந்த நிக்கிதா எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், தைரியமாக நிதானமாக அவங்க போயிட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்க மேலிடத்தில் பேசின அதிகாரி யார், அழுத்தம் கொடுத்த அதிகாரி யார், இந்த காவலர்கள் இப்படி செயல்பட நிர்பந்தித்த அந்த அதிகாரிகள் யார்,
இப்படி எந்த விசாரணையும் எதுவுமே இல்லாமல் அந்த நேரடியாக இருந்த அந்த காவலர்கள் டிஎஸ்பி இன்னும் சில பேரை மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் அரசு வேலை கொடுத்துருக்கோம், நிவாரணம் 5 லட்சம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு மூடி மறைக்கக்கூடிய வேலையை தான் இந்த திராவிட மாடல் அரசு பண்ணுது. இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசினுடைய காவல்துறை, மக்களை காக்க வேண்டிய காவல்துறை இப்படி ஒரு அப்பட்டமாக ஒரு படுகொலை நிகழ்த்திட்டு அதுக்கு ஒரு நிவாரணம் அப்படின்றது ஒரு ஏதோ பிச்சைக்கு தூக்கி போகிற மாதிரி, அது எந்த திருப்திகரமும் இல்லாமல் இப்படி ஒரு மோசடியான ஒரு நிவாரணமாக கொடுத்துட்டு நீதியையும் பெற்றுத்தராமல் இழுத்தடிக்கிற இந்த மாடல் அரசு இது எப்படி ஒரு தெளிவான ஒரு மனசாட்சியுள்ள ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளான்னு தெரியல. எனக்கோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கோ இப்படியான ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அதை எப்படி பார்ப்போம்? ஒரு இந்த அரசாங்கத்தோட அணுகுமுறை எப்படி இருக்குது? இது எல்லாமே இதுதான் சமூக நீதியா? இவ்வளோ அவலங்கள் நடந்திருக்கு. மாணவர்கள் விடுதிக்கு சமூக நீதி விடுதி அப்படின்னு பேர் மாதிரிட்டா சமூக நீதி நினச்சிட்டு அதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் அஜித் கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடணும் பாருல, அது மாதிரி சமூக நீதினு பேர் எழுதி ஓட்டிட்டா சமூக நீதி வந்துடும் போல இருக்குது. இங்கே அவ்வளோ கொடூரங்கள், காவல்துறை அவ்வளோ அடக்குமுறைகள். கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் 24க்கும் மேற்பட்ட கஸ்டடியல் டெத் நடந்திருக்கிறதா நீதிமன்றம் சொல்லுது. அதே மக்கள் கண்காணிப்பகம் அப்படின்ற அமைப்போட தலைவர் ஹென்றி டிமேன் அவர் சொல்கிறாரு 31 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. இந்த காவல்துறை டார்ச்சரால் 31 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமே உயிர் போனவன், உயிர் இழந்தவர்கள், அந்த குடும்பத்துக்கும் எந்த சரியான நிவாரணமோ ஆறுதலோ இல்லை. ஆனால் ஒரு காவல்துறை, ஒரு அரசினுடைய முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் தன்னோட வரம்பற்ற சர்வாதிகாரத்தை மக்கள் மீது மீண்டும் செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அது எதுவுமே கண்டும் காணாமல் ஒரு பொம்மை முதல்வராக இன்றைக்கி அந்த திராவிட மாடல் முதல்வர் தான் இந்த உலகத்திலேயே சிறப்பான ஆட்சியை கொடுக்குறதா நம்பி ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அஜித் குமார் மாதிரி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தன்னோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இழந்துட்டு, இந்த திமுக ஆட்சி காலத்தில் குடும்பத்தில் ஒரு நபரை இழந்துட்டு உரிய நிவாரணமும் இல்லாமல் இப்படி தவிச்சிட்டு இருக்காங்க. இதே ஜெராக்ஸ் பெனிக்ஸ் மற்றும் அந்த வழக்காக இருக்கட்டும், கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு கொதித்த சமூக போராளிகள், சினிமா பிரபலங்கள், அதை யாருமே இன்றைக்கி வாய் திறக்கலை. இந்த பாசிச அரசை விட மிக கொடியவர்கள் இந்த சமூக போராளிகள் இருக்காங்க இல்லையா? யாருக்கு நடந்தாலும் குற்றம் தான். அடுத்து ஒரு அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் குற்றம் தான். ஆனால் ஒரு திமுக அல்லாத வேறு கட்சி செய்த எல்லாத்துக்கும் பொங்குவோம். ஆனால் திமுக அந்த கட்சியினோட ஆட்சிக்கு நடக்கிற எந்த அவலங்களையும் கண்டிக்க மாட்டோம், எந்த அடக்குமுறையும் எதிர்த்து பேசவே மாட்டோம் அப்படின்றது ஒரு ஜனநாயகத்தின் பாசிச போக்கு. இவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டிய ஒரு தருணம் இது. சரி, இவ்வளவு நிகழ்ந்துருச்சு இந்த முதல்வர் இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் தர போகிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு செயல்படாத ஒரு முதல்வர், அவருக்கு கீழே கட்டுப்படாத ஒரு காவல்துறை, அந்த காவல்துறையால் கோடான கோடியில் அந்த காவல்துறையால் லட்ச மக்கள் பாதிக்கப்பட்டவன் புகார் கொடுக்க போனால் புகார் கொடுக்கவனையே மேலேயே புகார் எழுதுகிறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதுகிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. நம்ம ஒரு பிரச்சனைன்னு காவல் நிலையத்தை தேடி போனால் ஏண்டா வந்தோன்று மன உளைச்சல் ஆக்குற அளவுக்கு அப்படியான இந்த துறையினுடைய செயல்பாடுகள் பரவலாக அங்கங்கே இருக்குது. இது எதுவுமே கண்டுக்காமல் நான் ஒரு இந்த உலகத்திலே என்னோடய ராங்கஜாங்கம் தான் பெருசு அப்படின்ற ஒரு மனப்பிறழ்வில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு முதல்வர், அவருக்கு கீழே ஒரு மனப்பிறழ்வில் ஒரு சைக்கோத்தனமாக செயல்படுற காவல்துறை, இப்படி ஒட்டு மொத்தமாக இதுக்கு இடையில் தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம தான் சிக்கி சின்னாபனமாகிட்டு இருக்கோம். விடியலை தரேன் நாங்கள் கடைசி வரைக்கும் நடு ரோட்டில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற விதமாக இன்னும் 10 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. மக்கள் மிக தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விடியலுக்கு, இந்த நாடக முதல்வருக்கு, பொம்மை முதல்வருக்கு பாடம் புகட்டுவாங்கன்னு நம்புவோம். இனிமே தாமதிக்காமல் இந்த நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் நீதிமன்றம் மிக கடுமையாக கண்டிச்சிருந்தது. இனி இது போல் நடக்காதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் தரீங்க அப்படின்னு அரசு தரப்பில் கேட்டிருந்தது. அடுத்தடுத்து விசாரணைகள் நடக்குது. இனியாவது இப்படி ஒரு அப்பாவி உயிர் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த நீதிமன்றமும் அரசும் சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கத்திட்ட போராடி தான் பெறணும் வழியாக இந்த திராவிட நாடக மாடல் அரசு ஒருபோதும் அப்படி செய்யும்ன்ற நம்பிக்கை இல்லை. இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆனால் இந்த அஜித்குமார் மரணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசாட்சி அடகுவத ஒரு சைக்கோத்தனமான ஒரு அரசினுடைய படுகொலை. அந்த படுகொலைக்கு ஒரு ஆறுதலுக்காக ஒரு நிவாரணத்தை கூட கொடுக்காம மீண்டும் அந்த குடும்பத்தை காயப்படுத்தி குடும்பத்தை இழிவுபடுத்துகிற வேலையில் திமுகவோட ஐடி விங்கோட இணைய கூலிகள் இறங்கியிருக்காங்க. இந்த அரசாங்கமும் அப்படியான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதில் என்ன தீர்வு கிடைக்கிது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.